ஸ்ரீகுருभ्यो நமः. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமः. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். கனகதாரா இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன கொடுக்கும் இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு. இந்த ஸ்தோத்திரத்தை செய்தவர் யாரு, நமக்கு அனுகிரகம் பண்ணவர் யாரு, இந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்கு, இந்த ஸ்தோத்திரத்தோட பலன் என்ன, இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெரியும். இந்த ஸ்தோத்திரத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணவர் சாக்ஷாத் அந்த கைலாய சங்கரனே காலடி சங்கரனாக வந்து அவதாரம் பண்ண சாக்ஷாத் அந்த சங்கர பகவத் பாதாச்சாரியார் அருள் பண்ணது. அவர் எப்படிப்பட்டவர்? கருணாலயம். ஆலயம் கருணாலயம் சொல்றோம். கருணைக்கே இருப்பிடமாக இருக்கக்கூடியவர், ஞானத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் கொடுத்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டது? ரொம்ப அழகா இருக்கு சொல்றதுக்கு. அந்த வார்த்தைகள் ரொம்ப மிருதுவா, ரொம்ப சுலபமா சொல்றதுக்கு அழகா இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலன் என்ன? தரித்திரத்தை போக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம். என்ன தரித்திரத்தை? தரித்திரம்னா என்ன? இல்லை அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய நிலை. அது என்ன இல்லைன்னு நினைச்சாலும் அது தரித்திரம் தான். முக்கியமாக அந்த மனோதரித்திரம், நம்ம மனசுல ஏதாவது ஒண்ணு இல்லை 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 இல்லைன்னு இருந்துட்டு இருக்க, அந்த தரித்திரத்தை நீக்கக்கூடியதாக இருக்கு, அவித்யை நீக்கக்கூடியதாக இருக்கு. அப்படி இருக்கு. சோ இந்த ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தோட அமைப்பை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, இதுல அதிக ஸ்லோகங்கள்னு ஒரு சில பின்னாட்கள்ல ஆட் ஆயிருக்கு. இருந்தாலும் 20 ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் கொடுத்தது. 20 ஸ்லோகங்கள் இல்லாம முன்னாடி விக்னேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணி ஒரு ஸ்லோகம் கணபதி மேல, கடைசியா பலஸ்ருதி ஒண்ணு. ஸோ மொத்தம் 20 ஸ்லோகங்கள், ஒரு பலஸ்ருதி, ஒரு விக்னேஸ்வர ஸ்லோகம். இது வந்து ஆச்சாரியால் பண்ணது. இந்த ஸ்லோகத்துல ஒரு சும்மா அப்படி ஒரு விளையாட்டா ஒரு ஸ்தோத்திரத்தை பண்ணல. 5 வயசு குழந்தைன்னாலும் அதுல ஒரு அழகான ஒரு அமைப்பு இருக்கு அந்த ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம்னா, முதல் ஸ்லோகம் வந்தே வந்தாரு மந்தாரம்னு ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகம் பிள்ளையார வழிபட்டு இருக்கக்கூடிய ஸ்லோகம், கணபதி ஸ்துதி. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அங்கம் ஹரேஹேன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து பிரதமம் பாத்திரம கிருத்திரிமம்னு முடிகிற ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறது அந்த 20 ஸ்லோகங்கள். அந்த 20 ஸ்லோகங்கள்ல அங்கம் ஹரேன்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகத்துல இருந்து 9வது ஸ்லோகம் இஷ்டா விசிஷ்ட மதயோபி அப்படின்னு வருது இல்லையா, அந்த ஸ்லோகம் வரைக்கும், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இருந்து 9th ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பூரா என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு ரொம்ப பழக்கமான விஷயம், தேவியினுடைய கடைக்கண் பார்வையை சொல்லுது. அவளுடைய கட்டாட்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுது. முதல் 9 ஸ்லோகங்கள்ல தேவியினுடைய கட்டாட்சம். நம்ம தேவின்னு சொன்னாலும் இங்க லக்ஷ்மி. லக்ஷ்மியா, தேவியா, பராசக்தியா, பார்வதியா, சரஸ்வதியா, இங்கே சொல்லிடுவார். ஒரு ஸ்லோகத்துல கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி அப்படிங்கிற ஸ்லோகத்துல எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுவார் ஆச்சாரியால். இங்கேயே அவர் தன்னுடைய அத்வைத்தம் அப்படிங்கிற அந்த வேதாந்தத்தை இங்கேயே போதிக்க ஆரம்பிச்சிட்டார், இந்த முதல்ல 5வது வயசுல சொன்ன ஸ்லோகத்திலேயே. ஸோ இங்க யாருடைய இந்த ஒரு கடைக்கண் பார்வையை சொல்றார் அப்படின்னா, இங்க லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை அப்படின்னு சொல்றோம். 10வது ஸ்லோகம் வந்து அந்த நம்ம நமஸ்காரம் பண்றோமே இந்த ஸ்தோத்திரத்தின் மூலமா, அந்த தேவதையினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்றார். கீர்தேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபி, அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல அந்த லக்ஷ்மியினுடைய அந்த ஸ்வரூபம் என்ன, யார் அது அப்படிங்கறத நமக்கு சொல்றார். 11வது ஸ்லோகத்துல இருந்து 16வது ஸ்லோகம் வரைக்கும், 16 வரைக்கும், 11 to 16 எப்படி நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார். அவளை ஆசிரியிச்சு இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றார். 17வது ஸ்லோகம்
நமஸ்காரமே பண்றோம், பஜேன்னு முடியறது. அடுத்த ஸ்லோகம் அவளுடைய அனுகிரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் ஒரு தியான ஸ்லோகம், அதுக்கப்புறம் பலஸ்ருதி. இப்படிதான் அமைப்பு இருக்கு. நம்ம கிட்டக்க போறப்ப அது என்னென்ன ஸ்லோகம், அதுல என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்துட்டு வரப்போ பார்க்கலாம். சரி, இப்போ முதல் ஸ்லோகம் வந்தே வந்தாரு மந்தாரம் இந்திரானந்த கந்தளம் அமந்தானந்த சந்தோகம் பந்துரம் சிந்துநானனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பிள்ளையார் மேல பாடினது. இப்போ நம்மளுடைய இந்த இந்த சனாதன தர்மத்துக்கே ஒரு பெரிய விஷயத்தை போதிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணவர் எடுத்த உடனே ஐஸ்வர்யம் வேணும்னு லக்ஷ்மியை வழிபட்டுட்டா நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? நடுவுல விநாயகரை வழிபட்டுதான் எதையும் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நமக்கு அதை சொல்றதுக்காக முதல்ல பிள்ளையார நமஸ்காரம் பண்ணி வந்தே அப்படின்னா நமஸ்காரம் பண்றேன். இந்த நமஸ்காரம் யாருக்கு? முதல் ஸ்லோகம் நமஸ்காரம் வந்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த நமஸ்காரம் யாருக்கு? சிந்துரானனம். சிந்துரம்னா யானை, ஆனனம்னா முகம். சிந்துரானனம் அப்படின்னா யானை முகத்தானுக்கு நமஸ்காரம். வந்தே சிந்துரானனம். முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் சேர்த்தோம்னா வந்தே சிந்துரானனம். யானை முகத்தோடு இருக்கக்கூடியவனுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஏன் நம்ம பிள்ளையார நமஸ்காரம் பண்ணி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்? பிள்ளையார் எப்படிப்பட்டவர்? சிந்துரானனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இங்க வேற ஏதாவது ஒரு, அவருக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்குல்ல, அவருடைய பெயர், அவர் தடைகளை நீக்கக்கூடியவர்னா, இங்க தடைகளை நீக்கிறதுக்கு தானே முதல்ல நம்ம நமஸ்காரம் பண்றோம் அவரை. அப்ப தடைகளை நீக்கக்கூடியவர்னு இருக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு பேர் அங்க யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னா, விக்னேஸ்வரனுடைய அஷ்டோத்திரத்திலேயே முதல் வார்த்தை சுமுகாய ஏகதந்தாய ரெண்டு இருக்கு. சுமுகாய ஏகதந்தாய ரெண்டும் என்ன அப்படின்னா, பிள்ளையாருடைய பெருமையா அந்த ரெண்டு பேர்ல தான் இருக்கு. சுமுகம் அப்படின்னா என்ன? நல்ல முகம்னு அர்த்தம். ஏன் இங்க சிந்துரானனம்னு முடிச்சிருக்காருங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். சுமுகம் அப்படின்னா நல்ல முகம்னு அர்த்தம். அப்போ யானை முகம் தான் நல்ல முகம்னா மிச்ச முகம் எல்லாம் நல்ல முகம் இல்லையா? ஏன் யானை முகம் மட்டும் நல்ல முகம்? கஜமுகம் சுமுகம், யானை முகம் தான் சுமுகம், நல்ல முகம். ஏன் அப்படின்னா, எல்லா பிராணிகளையும் பார்த்தோம்னா எல்லா பிராணிகளுக்கும் வாய் நல்லா தெரியும் பார்த்தா. எந்த பிராணியையும் பார்த்தீங்கன்னா நல்ல பார்க்கிற இடத்துலதான் வாய் பளிச்சுன்னு இருக்கும். மனிதர்கள்ல பார்த்தோம்னா நம்ம வாய் நல்லா தெரியும். ஆனா யானை முகத்தை பாருங்க, என்ன இருக்கும் வாய் மேல? வாய் நல்ல பெரிய வாய் இருக்கும், வாயை மூடி மேல தும்பிக்கை இருக்கும். வாய்க்கு தும்பிக்கைங்கிறது யானையினுடைய கை, ஹஸ்தம் இல்லையா? கை. அப்போ யானை வாய் மேல கை வச்சிருக்கு அப்படின்னா எப்படி வச்சிருக்கு? இப்படி வச்சிருக்கு. இப்படி வாய் மேல இப்படி கை வச்சிருக்கிறது எதை குறிக்குது? முதல்ல பணிவை குறிக்குது. ரெண்டாவது நீங்க பேசுங்க நான் கேட்கிறேன் அப்படிங்கறத குறிக்குது. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெரிய மடாதிபதிகள், சன்னியாசிகள், பெரிய ஜீவன் முக்தர்கள் கிட்ட பேசுறப்போ குனிஞ்சு இப்படி பேசுறோம். ஏன் இப்படி பேசுறோம்? இங்க நான் பேசக்கூடாது, நீங்க பேசணும், நான் கேட்கணும், அதனால நான் வாயை மூடிக்கிறேன் அப்படின்னு வாயை மூடிக்கிறோம். பணிவை காமிக்குது. பேச்சு கம்மியா பேசணுங்கிறத காமிக்குது. எங்க ஆணவம் ஜாஸ்தியா வெளிப்படுறது எங்க சொல்லுங்க? பேச்சுலதான். நம்மளுடைய ஆணவம் ஜாஸ்தியா வெளிப்படுறது எங்கன்னு பார்த்தோம்னா நாம பேசுறதுலதான். அப்போ பேச்ச குறைச்சு பணிவை காமிக்கக்கூடிய முகமாக இருக்கு. பணிவை காமிக்கிறது அந்த யானை முகம் இப்படி கை வச்சு மூடி இருக்கிறப்போ என்ன ஆகுது? பேச்சு கம்மியா இருக்கு. வாய் என்னதான் நமக்கு உதடு இருந்தாலும் வாயை மூடுறதுக்கு உதடினுடைய பயன் இப்ப கண் இமை இருக்குன்னா கண் இமையோட பலன் கண்ணை மூடுறது மட்டும்தான். கண்ணு பாக்குறதுல இமைக்கு எந்த பங்கும் கிடையாது. கண்ணை மூடணும்னா தான் இமை வேணும்.
அது மாதிரியா உதடு அப்படின்னு பார்த்தா உதடு அப்படி கிடையாது. உதடு பேசுறதுக்கும் வேணும். சில சில அக்ஷரங்களை உச்சரிக்கணும்னா உதடு ஒண்ணு சேரணும். அப்பதான் பா மா எல்லாம் சொல்ல முடியும். அப்போ இது மூடுறதுக்காக கிடையாது. இந்த உதடு மூடுறதுக்கு கிடையாது. அப்ப அதை தாண்டி அது ஒரு கை வச்சு மூடி இருக்கு யானை. யானை தன்னுடைய வாய் மேல கை வச்சு மூடி இருக்கிறதுனால நமக்கு அது பேச்சு கம்மியா பேசி நிறைய கேட்கணுங்கிறத நமக்கு சொல்லுது. எவ்வளவு பெரியவர் அவர் அப்படின்னா அவர் 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 பெரிய அவர் ஒரு பரம்பொருள். அவரே தான் பரம்பொருள். விநாயகரே தான் பரம்பொருள். பரம்பொருளா இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் அவர் அடக்கத்தோட இருக்கார். ஆனா ஒண்ணுமே தெரியாம நம்ம அடக்கம் இல்லாம இருக்கோம். சோ அடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்றதுக்கான முகம் யானை முகம். அதனால அது சுமுகம், நல்ல முகம். ஏன் சிந்துரானனம்னு ஆரம்பிக்கணும்? அது சுமுகம், நல்ல முகம். அதனால யானை முகத்தோனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது காரணம், அந்த வாயோட 2 சைட்லயும் இருக்கிறது என்ன? தந்தம். அந்த தந்தத்துல ஒண்ணு விநாயகருக்கு பாதிதான் இருக்கும். இந்த உலகத்துக்காக மகாபாரதத்தை எழுதணும்னு வியாசர் வந்து உட்கார்ந்தப்போ எங்கேயாவது போய் ஒரு பேனா எடுத்துட்டு வரல, எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு எழுதுறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு வரல. தனக்கு ரொம்ப அழகு, யானைக்கு எது ரொம்ப அழகு? அந்த தந்தம் தான் அழகு. தனக்கு அழகா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உடைச்சு எழுதினார். அப்போ இந்த உலக நன்மைக்காக தியாகம் பண்றதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு முகம். அதனாலதான் அந்த முகம் சுமுகம், நல்ல முகம். ஏன் யானை நல்ல முகம்? கம்மியா பேசணும்னு நமக்கு சொல்லுது. நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம இவ்வளவு பேசக்கூடாது, கம்மியா பேசணும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய முகமாக இருக்கு. இன்னொன்னு, சுமுகம்னா நல்ல முகம்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் யானையை பார்த்தாலே எப்பவும் சந்தோஷமா இருக்கும். யானையை சும்மா பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனாலயும் அது ஒரு சுமுகம். அது சுமுகமா இருக்கிறதுனால அந்த யானை முகத்தை இங்க சொல்றார் சிந்துரானனம். வந்தே சிந்துரானனம். அவர் எப்படிப்பட்டவர்? வந்தாரு மந்தாரம். யார் அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கல்ப விருட்சம் மாதிரி, கற்பக விருட்சம் மாதிரி வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். வந்தாரு மந்தாரம். மந்தாரம்னா கற்பக விருட்சம். கற்பக விருட்சத்தினுடைய பெயரை பூமியில இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு நாம வச்சிருக்கோம் மந்தாரம்னு. ஆனா கற்பக விருட்சத்துக்கு தான் மந்தாரம்னு பேரு. சோ இங்க வந்தாரு மந்தாரம் அப்படின்னா யார் அவரை நமஸ்காரம் பண்ணாலும் அவங்களுக்கு கற்பக விருட்சம் மாதிரி கொடுத்துருவார். கற்பக விருட்சத்தோட தன்மை என்ன? அது கீழே போய் உட்கார்ந்து என்ன ஆசைப்பட்டாலும் கிடைச்சிடும். உனக்கு கர்மா இதுக்கு இடம் கொடுக்கல, உனக்கு இது கொடுக்க முடியாது, நீ அடுத்த ஜென்மத்துல வந்து கேளு அப்படின்னு சொல்ல முடியாது. கற்பக விருட்சம் அது கிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுத்துடும். அதனால அவருக்கு கற்பக விநாயகர்னு கூட பேர் உண்டு. அவர் கல்ப விருட்சம் மாதிரி என்ன கேட்டாலும் கொடுத்துருவாராம். அததான் இங்க சொல்றார், வந்தாரும் வந்தாரம், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். இங்க லக்ஷ்மியை நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி விநாயகரை நமஸ்காரம் பண்ணி நீ கேட்கறதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன். அவர் இப்ப என்ன கொடுக்கணும்? தடை இல்லாம பண்ணணும். சரி, இப்ப ஆதிசங்கரருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சோம்னா சங்கர விஜயத்துல அவர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான். சரி, வசதியான குடும்பத்துல பிறந்தவர். இந்த பிராமணி உள்ளூர்காரங்க பக்கத்துல இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. அவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் செல்வத்தை இவங்களுக்கு கொடுத்து நல்லா இருமா அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் லக்ஷ்மி தேவிக்கு ஸ்துதி பண்ணணும்? ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? பண்ண வேண்டியது இல்லை இல்லையா? என்ன பண்ணலாம்? அவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் கொண்டு, இல்லைன்னா ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இப்ப நாம எல்லாம் பண்ற மாதிரி. அந்த வீட்டுல அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நாம ஹெல்ப் பண்ண போறோம், அவங்கவுங்களால முடிஞ்ச பணம் எல்லாம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி செஞ்சிருக்கலாம்ல, ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுக்கல, தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தையும் கொடுக்கல. ஏன் லக்ஷ்மி தேவி அவர் வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா, நாம தான் இங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கத்துக்கணும். நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணி கொடுத்தாலும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்தாலும், அவங்களுக்கு பிராப்தம் இல்லைன்னா அவங்களால அதை அனுபவிக்க முடியாது. ஊர் பூரா கலெக்ட் பண்ணி கோடி ரூபாவை கொண்டு போய் கொடுத்தாலும் பணம் இருக்கும், வேற ஏதாவது ஒரு விதமாக அந்த கர்மா ஏதாவது ஒரு நோய் வரும், அதை அனுபவிக்க முடியாது. கையில கிடைச்சத அனுபவிக்க தடை வரும். அனுபவிக்க தடை ஏன் வருது?
இந்த செல்வமானது தெய்வ அனுகிரகமாக வரணும். தெய்வ அனுகிரகமாக வந்தா தடை இல்லாம அவங்க அனுபவிக்கவும் முடியும். நாம கலெக்ட் பண்ணி கொடுக்கிற பணம்ங்கிறது என்ன ஆகும்? பணம் இருக்கும், அதை அவங்களால அனுபவிக்க முடியாத நிலை இறையருள் இல்லாததுனால ஏற்படலாம். இறையருளோடு சேர்ந்த பணம்ங்கிறது அவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு உண்டான தன்மையையும் சேர்த்து கொடுக்கும். அப்போ இங்க ஆச்சாரியால் தானே கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்காம லக்ஷ்மி தேவிய அனுகிரகம் பண்ண சொல்லி சொல்றது. அதனாலதான் அப்படி அனுகிரகம் பண்றதுக்கு அதுக்கு எதுவும் தடை வந்துடக்கூடாது. இப்ப இவங்க தடை இல்லாம அந்த செல்வத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா லக்ஷ்மி தேவியே அனுகிரகம் பண்ணணும். லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு தடை வந்துடக்கூடாது. அதுக்கு பிள்ளையார நமஸ்காரம் பண்ணணும். லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்றதுக்கு என்ன தடை வரப்போகுது? இந்த குழந்தை அழகா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கேட்கறது, கேட்ட உடனே அவர் வந்து லக்ஷ்மி தேவி பிரத்யட்சமாயி அப்படியே அள்ளி கொடுத்துட வேண்டியது தானே. அவங்களுக்கு என்ன தடை வரப்போகுது? லக்ஷ்மி தேவி கொடுக்கறதுக்கு தடை வருமா, இல்ல இந்த பிராமணி அனுபவிக்கிறதுக்கு தடை வருமா, இல்ல இந்த ஸ்தோத்திரத்தை முடிக்க முடியாம அதுக்குள்ள குரு கூப்பிட்டாரு நீங்க வாங்க அப்படின்னு யாராவது வந்து பகவத்பாதால அழைச்சிட்டு போயிடுவாங்களா? மூணுமே நடக்கலாம் இல்லையா? தடை எந்த இடத்துல வரலாம்? ஸ்தோத்திரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாதபடி தடை வரலாம், இல்ல பணத்தை அனுபவிக்க முடியாதபடி தடை வரலாம், லக்ஷ்மியால கொடுக்க முடியாதபடி தடை வரலாம். நமக்கு இந்த ஸ்தோத்திரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாதபடி தடை வரக்கூடாதுன்னு நமஸ்காரம் பண்றாரா பிள்ளையார, இல்ல லக்ஷ்மி தேவிக்கு எதுவும் தடை வரக்கூடாது அப்படின்னு அனுகிரகம் நமஸ்காரம் பண்றாரான்னா ரெண்டுமே தான். லக்ஷ்மி தேவிக்கு கொடுக்கறதுல தடை வரக்கூடாது, இவருக்கு ஸ்தோத்திரத்தை முடிக்கிறதுல தடை வரக்கூடாது. ரெண்டுக்கும் பிள்ளையார் வேணும். பிள்ளையார நமஸ்காரம் பண்ணாம போனா, ஆனானப்பட்ட சிவபெருமானுக்கே பிள்ளையார நமஸ்காரம் பண்ணாம போனா தடை வரும் இல்லையா? அப்போ எப்படி? அதனாலதான் இப்ப பிள்ளையார நமஸ்காரம் பண்றாரு. லக்ஷ்மி தேவிக்கு என்ன தடை வரும் கொடுக்கறதுக்கு? லக்ஷ்மி தேவி யாரு? ஒரு இண்டிபெண்டான ஒரு வியக்தியா கிடையாது. அவள் மகாவிஷ்ணுவோடு உறைந்திருக்கக்கூடியவள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆசிரித்து அவருடைய வக்ஷஸ்தலத்தில் வசிக்கக்கூடியவள் இல்லையா? அப்படித்தானே லக்ஷ்மி. லக்ஷ்மி தேவி யாரு? ஸ்ரீ மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து அவரோடு ஆசிரித்து இருக்கக்கூடியவள். அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு யாரு? கர்மா கர்ம பலப்பிரதா இல்லையா? அவர்தான் ஸ்திதி செய்யக்கூடியவர், காப்பாற்றக்கூடிய வேலையை செய்வார். படைத்தல் காத்தல்ங்கிறதுல காத்தல்ங்கிற வேலையை செய்யக்கூடியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்ப அவரோட வேலை என்ன? அவர் காப்பாத்துறப்பதான் அந்த நம்மளுடைய கர்மாக்களுக்கு உண்டான பலன்களை கொடுத்து காப்பாத்துறாரு. அப்போ கர்ம பலன்களை கொடுத்து காப்பாத்துறவர இப்ப லக்ஷ்மி தேவி சரி அந்த குழந்தை வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டான், நான் அந்த பிராமணிக்கு அனுகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு கிளம்பின உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணு, அம்மா எங்க போற? நான் இந்த மாதிரி அனுகிரகம் பண்ண போறேன். இல்லம்மா வாய்ப்பில்லை, ஏன்னா அவளுக்கு பூர்வ ஜென்ம கர்மாப்படி அவ இந்த ஜென்மத்துல எதையும் அனுபவிக்க முடியாது, புண்ணியமே இல்லை அவளுக்கு, அதனால நீ அனுகிரகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீ மகாவிஷ்ணு. அப்போ அம்மா கேக்குறாங்க, இவர் கேட்டது அங்க சொல்லணும்ல. இவர் என்ன கேட்டாரு? எனக்கு நெல்லிக்காய் போட்டாலே அந்த புண்ணியம் இருக்கே, அதை வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாரா பகவத்பாதால். இப்ப அத லட்சுமி கேட்கலாம் மகாவிஷ்ணு கிட்ட, அந்த குழந்தைக்கு நெல்லிக்காய் போட்டாலே அந்த பிராமணி அந்த புண்ணியத்துக்காக நான் அனுகிரகம் பண்ண போறேன் அப்படின்னு. இந்த பிறவியில போட்டா இல்ல, அதை அடுத்த பிறவியில அவ அனுபவிச்சுப்பா, இப்ப தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவர் வார்த்தையை தாண்டி போக முடியாது லக்ஷ்மியால். அப்ப லக்ஷ்மியை அனுகிரகம் பண்ண முடியாது. அப்போ லக்ஷ்மி தேவிக்கும் தடைகள் வரலாம், வராம இருக்கிறதுக்கு, அனுகிரகம் பண்றதுக்கு. அப்போ இந்த தடை எதுவுமே இல்லாம இருக்கணும்னா யார் வேணும்? எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கிறப்ப அவர் காலை பிடிச்சிட்டோம்னா எந்த தடையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இப்போ வந்தே சிந்துரானனம், அவர் எப்படிப்பட்டவர்? அவருக்கு மந்தாரம். ஏன்னா ஏன் இங்க மந்தாரம்னு அவரை சொல்லணும்? ஏன்னா இந்த கர்மாவெல்லாம் பார்க்கவே முடியாது. இப்ப லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ண வரப்போ ஒரு தடையை விநாயகர் ஏற்படுத்தலாம். தடையை விநாயகர் ஏற்படுத்தினார் அப்படின்னா இவங்க அதை மீற முடியாது. ஏன்? கர்ம பலன் இல்ல, நீங்க எப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கற்பக விருட்சம் என்ன பண்ணும்? கர்ம பலனை எல்லாம் பார்க்காம கேட்டதெல்லாம் கொடுத்துரும். அதனால இவர் என்ன பண்ணுவார்? கொடுக்கட்டும் அப்படின்னு விட்டுருவார். அதனால அதாவது விக்னேஸ்வரன் என்ன பண்ணுவாருன்னா, நல்ல எண்ணத்தோடு நல்ல காரியத்தை செய்ய போறவங்களுக்கு தடைகளை நீக்கி கொடுப்பார். கெட்ட எண்ணத்தோடு தப்பான காரியங்கள் செய்யறவங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறவர்.
இங்க எல்லாமே நல்ல காரியமா தானே நடக்குது அப்படின்னு அவர் விடணும். அதனால முதல்ல வந்தே சிந்துரானனம். அவர் எப்படிப்பட்டவர்? வந்தாரு வந்தாரம். நமஸ்காரம் பண்ணவங்களுக்கு எல்லாம் கற்பக விருட்சம் மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்திரானந்த கந்தளம். இந்திரா அப்படின்னா லக்ஷ்மி தேவியை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்திரா அப்படிங்கிற வார்த்தை லக்ஷ்மி தேவியை குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்திரானந்த கந்தளம். இந்திரானந்தனா லக்ஷ்மியினுடைய மகன் அப்படின்னு இந்த இடத்துல ஆகுது. லக்ஷ்மியினுடைய மகனாக பிறந்த ஒரு குட்டி, அந்த கந்தளம்னா இப்ப முளைச்சு வந்திருக்கிறது, ஒரு பாலகன் அப்படின்னு அர்த்தம். இந்திரானந்த கந்தளம்னா லக்ஷ்மி தேவியோட மகன அப்படின்னு சொல்றார் இந்த வரியில. விநாயகர் பார்வதியோட மகன் தானே, எப்படி லக்ஷ்மியோட மகன் ஆவார்? தப்பா எழுதிட்டாரா ஆதிசங்கரர்? இங்க அவர் தப்பா எழுதல. அவர் எந்த தத்துவத்தை போதிக்கிறதுக்காக அவதாரம் பண்ணாரோ அதை இங்கேயே சொல்றார். அந்த ஒரே பராசக்தியாதான் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் பார்வதியாகவும் இருக்கிறது. பார்வதியோட மகன்னு சொன்னாலும், லக்ஷ்மியோட மகன்னு சொன்னாலும், சரஸ்வதியோட மகன்னு சொன்னாலும், பராசக்தியோட பிள்ளைன்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா எல்லாமே ஒரே சக்தி தான் அப்படிங்கிறத பின்னாடி ஸ்லோகத்துல கீர்தேவ தேதி அந்த ஸ்லோகத்துல சொல்லுவார். இந்த ஸ்வரூபத்தை சொல்றப்போ, இந்த லக்ஷ்மி எப்படிப்பட்டவள்னு சொல்றப்போ இந்த 3 பேரையும் சேர்த்து சொல்லிடுவார். அப்போ இங்கேயே அதுக்கு இந்திரானந்த கந்தளம் அப்படின்னு சொல்றப்போ இங்க பார்வதியினுடைய பார்வதிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திய ஒரு குட்டி பிள்ளை அப்படின்னு அர்த்தம் இந்த வரிக்கு. இந்திரா ஆனந்த பார்வதி தேவி, அதாவது லக்ஷ்மிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திய ஒரு பாலகன் அப்படின்னு அர்த்தம். இந்திரானந்த கந்தளம்னா லக்ஷ்மிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாரா அப்படின்னா அவர் பார்வதிக்கு சந்தோஷத்தை நிறைய தடவை ஏற்படுத்தினார். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. திருவானைக்காவல், ஜம்புகேஸ்வரம். திருவானைக்காவல்ல பாத்தீங்கன்னா உக்ரகலைகளோட இருந்தா. தேவதைகளுக்கு பொதுவாக உக்ரகலைகள், போக கலைகள், சாந்த கலைகள்னு 3 கலை உண்டு. ஒவ்வொரு அந்த கண்ணுலயே இருக்கும். சில தெய்வங்களுக்கு உக்ரகலை இருக்கும், சில தெய்வங்களுக்கு போக கலை இருக்கும், சில தெய்வங்களுக்கு சாந்த கலை இருக்கும். உக்ரகலை இருக்கக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி ரொம்ப உக்ரகலைகளோட இருந்த தெய்வம் அங்க அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல்ல. அவர் முன்னாடி போய் யாரும் நிக்க முடியாது. கோபம், பயங்கர கோபத்துல அப்படி இருக்கக்கூடியவங்களை யார் போய் முன்னாடி நீங்க பொதுவாகவே இப்ப வீட்டுல அம்மா கோபமா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் பேசணும்னா, ஐயோ நான் போல, அவங்க காலையில இருந்து கோபமா இருக்காங்க, நீ போய் பேசுங்க, நீங்க போய் பேசுங்க அப்படின்னு மாத்தி மாத்தி நாம சொல்லிக்கிறோம். யாரோ ஒருத்தங்க கோபமா இருந்தா அவங்க இப்ப போனா அவங்க ரொம்ப கோவப்பட்டுருவாங்க நம்ம மேல, இப்ப போக கூடாது அப்படிங்கறதுல நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கும். அதே போல அங்க அகிலாண்டேஸ்வரி உக்ரகலைகளோடு உட்கார்ந்து இருந்தப்போ யாருமே, அந்த ஊர் மக்களே கிட்ட போறதுக்கு பயந்து இருந்த ரூபத்தோடு இருந்தாள் அங்க அகிலாண்டேஸ்வரி. அப்படி இருந்தப்போ ஆதிசங்கரர் அவளுடைய உக்ரகலைகளை அடக்கி அவளை சாந்தமாக்கணும், எல்லாரும் வழிபடுறதுக்குரிய தெய்வமாக அவளை மாத்தணும், அந்த உக்ரகலைகளை மாத்தணும். அந்த உக்ரகலைகளை மாத்தணும்னா என்ன செய்யறது? போய் முன்னாடி நின்னா அவளுக்கு கோபமா இருக்கா, யாரும் போய் முன்னாடி நிக்க முடியாது. யார் முன்னாடி போய் நின்னா அவள் சாந்தமாவாளோ அவரை முன்னாடி நிறுத்தணும். யார என்ன பண்ணாரு? அகிலாண்டேஸ்வரிக்கு நேரா பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணார். முதல்ல பிள்ளைய பார்த்த உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் குறைஞ்சது. மிச்ச கலைகளை எல்லாம் அந்த தாட்டங்கத்துல பிரதிஷ்டை பண்ணி ஸ்ரீசக்கர தாட்டங்கம் போட்டு சாந்தமா ஆக்கிட்டார். ஃபர்ஸ்ட் அவங்க போகிறதுக்கு, நம்ம போய் முன்னாடி நிக்கிறதுக்கு சரியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி கொண்டு போய் பையனை தான் நிறுத்தினார். முன்னாடி பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ண உடனே அவங்க சாந்தமானாங்க. மிச்ச கலைகளை 2 தாட்டங்கங்கள்ல, ஸ்ரீசக்கர வடிவான தாட்டங்கங்கள்ல மிச்ச உக்ர கலைகளை எல்லாம் அடக்கி அது எல்லாத்தையும் போட்டு அவங்கள சாந்தமாக்கினார். அப்போ இந்திரானந்த கந்தளம், அந்த தேவியை ஆனந்தப்படுத்தக்கூடியவர் விநாயகர். நீங்க அவர் சொல்றதுல தப்பு இருக்கா? தேவியை ஆனந்தப்படுத்தினாரா? அவரை பார்த்த உடனே தானே அவங்களுக்கு கோபம் மாறிச்சு. இன்னொன்னு, பிள்ளையார பார்த்தா எப்பவுமே பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் ஏன் இங்க பார்வதின்னு சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. பார்வதினாலும் லக்ஷ்மினாலும் ஒரே பராசக்தியினுடைய அம்சங்கள் நீங்க ஆரம்பிக்கத்திலேயே சொல்லிட்டாரு. அதனால இந்த 2 பேரும் பிள்ளையார பத்தி பேசுறப்ப பிள்ளையாரோட அம்மா யாரு? லக்ஷ்மியா பார்வதியா அப்படின்னா லக்ஷ்மி தான், பார்வதி தான். என்ன சந்தோஷம் அப்படி அவரை பார்த்தா அப்படின்னா, கஜவக்திரன் அப்படின்னு ஒரு அரக்கனர் தான்.
அந்த இந்த கதை உங்களுக்கு தெரியும், பிள்ளையார் பிறந்த கதை. கஜவக்திரன் ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கனுக்கு ஒரு வரம் சிவன் கிட்ட வாங்கிட்டான். என்ன வரம்னா, ஆண் பெண் சேர்க்கை இல்லாம ஒரு குழந்தை பிறந்திருக்கணும். அந்த குழந்தை யானை முகத்தோட, என்ன மாதிரியே முகத்தோட இருக்கணும். அவனுக்கு யானை முகம், கஜவக்திரனுக்கு என்ன மாதிரியே முகத்தோட இருக்கணும். ஆண் பெண் சேர்க்கை இல்லாம பிறந்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தனாலதான் எனக்கு மரணம் அப்படின்னு வரம் வாங்கியிருக்கான் கஜவக்திரன். இப்ப அவனை சம்ஹாரம் பண்ணணும். யாரு? சிவபெருமான். அப்ப என்ன பண்றது? தேவி தான் நலுங்கு பூசி குளிப்பாங்க இல்லையா, அந்த நலுங்கு பூசி குளிச்சப்போ மேல இருந்த தன்னுடைய மஞ்சள் இருக்குல்ல, அந்த மஞ்சளை எடுத்து ஒரு ரூபம் பண்ணி வச்சு அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்றாங்க. தன் மேல இருந்த மஞ்சளை, அந்த நலங்கு மாவை எடுத்து வச்சு ஒரு ரூபம் பண்ணி அந்த ரூபத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ண உடனே அங்க ஒரு அழகான பாலகன் தோன்றான். அப்போ யானை முகம் கிடையாது. அந்த அழகான பாலகன் பார்வதி தானாகவே உருவாக்குனவர். அந்த அழகான பாலகனை காவல் உட்கார வச்சு போறா. அப்போதான் இந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்புறம் சிவபெருமான் வராரு, அந்த தலையை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் வடக்கு பக்கமாக பார்த்து படுத்திருந்த ஒரு யானையினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து இந்த முகத்துல வைக்கிறார் அப்படின்னு. இது ஏன் வைக்கணும்? அங்க கஜவக்திரனை சம்ஹாரம் பண்ணணும். அதுக்கு இது நடந்தாகணும். அதனால இதை செய்யறாங்க. ஆனா தான் உடம்புல இருந்த நலங்கு மஞ்சள்ல இருந்து உருவாக்குன ஒரு பையன் தன்னுடைய கணவனுக்கு இப்படி உறுதுணையாக இருந்து ஒரு அரக்கனை கொல்றதுக்கு உபயோகப்பட்டானே அப்படின்னு விநாயகரை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா தேவிக்கு. இங்க அப்போ ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு தன்னுடைய பிள்ளை உபயோகப்பட்டா எல்லா அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? இந்த நரரூப கணபதினு சொல்லுவாங்க. பார்வதி முதல்ல உருவாக்கின மனித முகத்தோடு இருக்கக்கூடிய கணபதி, நரரூப கணபதினு சொல்லிட்டு நமக்கு தமிழ்நாட்டுல 2 இடத்துல மட்டும் இருக்கு அந்த கோவில்ல அந்த சிற்பம் மட்டும் இருக்கும், நரரூப கணபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு சிதம்பரத்துல, இன்னொன்னு மலைக்கோட்டை பிள்ளையார் திருச்சி மலைக்கோட்டையில அந்த பிள்ளையார் கோயிலுக்கு மேல பிள்ளையார் அந்த சன்னதி உள்ள என்டர் ஆகிறப்போ லெப்ட் சைட்ல நரரூப கணபதி இருப்பார். சிதம்பரத்துல எக்ஸாக்டா எங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா கோவில் மாறி போயிட்டதுல எனக்கு அது தெரியல. மலைக்கோட்டையில உள்ள நுழையிறப்பவே லெப்ட் சைட்ல அங்க நரரூப கணபதி அப்படின்னு இருப்பார். அது தலையை மாத்துறதுக்கு முன்னாடி பார்வதியினுடைய கிரியேஷன் அப்படியே இருக்கக்கூடிய கணபதி அவர். இங்க அதனால அந்த கணபதிய பார்த்தா அம்மாக்கு எப்பவும் சந்தோஷம். எந்த அம்மாக்கு? லக்ஷ்மியும் அம்மாதான், பார்வதியும் அம்மாதான், 2 பேரும் ஒண்ணுதான். அவங்க 2 பேருக்கும் சந்தோஷம். இங்க இந்திரானந்த கந்தளம், அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அமந்தானந்த சந்தோகம் பந்துரம் சிந்துநானனம். அமந்தானந்த சந்தோகம் அப்படின்னா யார் ஒருத்தர் எப்பவுமே சந்தோஷமாக இருக்காரோ அதுதான் அமந்தானந்த சந்தோகம். யார் எப்பவுமே சந்தோஷமா இருப்பா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா சிவ பரிவாரம் அப்படின்னு ஒரு போட்டோ இருக்கும். நீங்க அதுல பாத்தீங்கன்னா சிவனுடைய வாகனம், பார்வதியினுடைய வாகனம், பிள்ளையார் அவருடைய வாகனம், முருகன் அவருடைய வாகனம், எல்லாரும் இருப்பாங்க. அந்த போட்டோல நம்ம தாத்தா வச்சிருந்தப்பவும் அந்த 2 பேரும் குட்டி பையனாவே இருந்தாங்க. இப்பவும் குட்டி பையனாவே இருக்காங்க. எப்பவும் குட்டி பையனாவே தான் இருப்பாங்க. பாலகணபதி, பாலசுப்ரமணியம். எங்கேயாவது பக்கத்துல தனி சேர் போட்டு வயசான முருகனும் பிள்ளையாரும் உட்கார்ந்துட்டு இந்த அம்மா அப்பா கூட போட்டோ எடுத்துக்கிட்டதா எங்கேயாவது இருக்கா? ஏன் இல்லை? ஏன் 2 பேரும் எப்பவும் குழந்தையாவே இருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் அந்த ஈஸ்வரன்ல இருந்து வேறுபடாமல், தேவியிலிருந்து வேறுபடாமல் இருக்கிறவங்க. இவங்க எப்பவும் ஆனந்தமாவே இருப்பாங்க. ஏன்னா இவங்களும் பரபிரம்மத்தோடவே இருக்கவங்க. எப்பவும் ஆனந்தமா இருக்கிறது, சத்து சித்து ஆனந்தம் சொல்றோம் இல்லையா? அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்க சுப்பிரமணியரும் விநாயகரும். இவங்க 2 பேரும் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காங்க. நமக்கு எப்படி சொல்றது? அவங்க ஏதாவது அப்படி சிரிச்சுட்டு இருக்க மாதிரி போஸ்ட் கொடுக்க முடியுமா? அவங்க ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காங்க நமக்கு சொல்லணுங்கிறதுக்காக அவங்க பிள்ளையாவே இருக்காங்க, குழந்தையா இருக்காங்க. குழந்தைன்னா எப்பவும் ஆனந்த ஸ்வரூபம். நம்ம வளர வளரதான் நமக்கு இந்த விரோதங்கள் இதெல்லாம் லாங் லாஸ்டிங்கா இருக்கு. சின்ன குழந்தையில எல்லாமே வரும், கோபம் வரும், ஆத்திரம், எல்லாமே எவ்வளவு நேரம் இருக்கும், அவ்வளவுதான். அந்தாண்ட போனா மறந்து போயிடும். இந்த வெஞ்சன்ஸ் வச்சுக்கிறது, அவங்க எனக்கு வேண்டாதவங்க இருக்கிறதெல்லாம் குழந்தையில இருக்கவே இருக்காது. என்ன கொடுத்தாலும் சந்தோஷப்படும், எப்பவும் ஆனந்தமா இருக்கும். ஆனா அழும்,
எதுக்கு அழுதுன்னு அதுக்கும் காரணம் இருக்காது. கொஞ்ச நேரம் அழுவும், அப்புறம் ஏதோ ஒண்ணு கையில கொடுத்தா அப்புறம் சிரிச்சிட்டு போயிடும். அழுகைக்கும் காரணம் கிடையாது, சிரிப்புக்கும் காரணம் கிடையாது. ஆனா நமக்கு பாருங்க, அழறதுக்கு காரணங்கள் உண்டு, சந்தோஷப்படுறதுக்கு காரணம் வேணும். சும்மா சந்தோஷமா யாரும் இருக்க மாட்டாங்க. நான் என்ன சும்மா இருக்கியா, சும்மா இருக்கிறப்ப ஓபன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, ஏன் இருக்கேன், சந்தோஷமா இருக்கியா, சந்தோஷத்துக்கு என்ன இருக்கு, சும்மாதான் இருக்கேன். சந்தோஷத்துக்கு என்ன இருக்கணும், ஏதாவது வந்துகிட்டே இருக்கணும், யாராவது எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம சந்தோஷமா இருப்போம். சும்மா இருக்கிறப்ப எப்படி இருக்கேன்னா, ஏன் சும்மா இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்க கூடாதா, சும்மா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாதா, சொல்ல மாட்டோம். சும்மா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். ஆனா குழந்தைகளோட இயல்பு எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறது. அதனால அந்த பால விநாயகராக இருக்கிறதுக்கு காரணம், பாலசுப்ரமணியராக இருக்கிறதுக்கு காரணம், அவங்க எப்பவுமே ஆனந்தமாக இருக்காங்க. அதனால குட்டி பையனாவே இருக்காங்க. நம்ம வளர வளர நமக்கு விகல்பங்கள் வருது, மத்த எண்ணங்கள், இவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுல, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, பழசு புதுசு எல்லாமும் போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த கணத்துல வாழ்ந்தா ஆனந்தமா இருக்கலாம். பழச பத்தி கவலைப்படாம, பாஸ்டோட ரிக்ரெட் இல்லாம, ஃபியூச்சரோட ஃபியர் இல்லாம, எதிர்காலத்துல என்ன நடக்கணும் பயம் இல்லாம, இந்த பயமும் இந்த குற்ற உணர்வும் ரெண்டுமே இல்லாம இந்த கணத்துல வாழ்ந்தா ஆனந்தமா இருக்கலாம். இந்த கணத்துல யார் இருப்பான்னா குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதனால அவங்க பால கணபதியாக பாலசுப்ரமணியராக இருக்காங்க. அங்க அமந்தானந்த சந்தோகம் அப்படின்னா எப்பவுமே அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட சிந்துரானனம் அந்த ஆனை முகத்தோனுக்கு நமஸ்காரம். வந்தே வந்தாரு மந்தாரம் இந்திரானந்த கந்தளம் அமந்தானந்த சந்தோகம் பந்துரம் சிந்துனானனம் அப்படின்னு ரொம்ப இந்த முதல் ஸ்லோகத்திலேயே பாத்தீங்கன்னா நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், திருப்தியா இருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் இங்கேயே சொல்லிட்டார், சந்தோஷமா திருப்தியா இருக்கணும். அதே போல இது நல்ல சுமுகத்தோட இருக்கணும், நல்ல முகத்தோட இருக்கணும், பிள்ளையார நமஸ்காரம் பண்ணிதான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும். இந்த எல்லா பாடத்தையும் ஒரு குருவாக இருந்து இந்த விஷயத்துல இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப இத சொன்னதுக்கு அப்புறம் அம்பாள் எல்லாம் வந்துட்டாங்க. அம்பாள் கனக விருஷ்டி பொழிய வச்சுட்டாங்க இல்லையா, அவ்வளவுதான், தடை நீங்கிடுச்சு. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும், தடை நீங்கிடுச்சு இல்லையா. என்ன தடை, இங்க பிள்ளையாரே நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கற்பக விருட்சம் அவர் நகர்ந்துடுவார். இனிமே இதுக்கு தடை கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என்ன, இனிமே கனக விருஷ்டி பொழிய வேண்டியதுதான். கனக விருஷ்டியை பொழிய வைக்கிற ஸ்லோகம் முதல் ஸ்லோகம், அங்கம் ஹரேகே புலக பூஷணம் ஆஸ்ரயந்தி. எப்படிப்பட்ட அந்த தேவியினுடைய கடைக்கண் பார்வை நமக்கு எப்படி ஐஸ்வர்யத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.